Welcome student. I am Ganeshan from Hariganesh Institute of Mathematics. Okay, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலா நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ்ல நம்ம வந்து தேர்ட் யூனிட் பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த டாபிக் ப்ராப்ளம்ஸ் ஆன் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி, அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டெரிவேட்டிவ்ஸ்
ஆஃப் எலிமெண்டரி ஃபங்க்ஷன். ஒரு எலிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, அதுல ஒரு சம் கேட்பாங்க. டேஞ்சன்ட் நார்மல்ல ஒரு சம் கேட்பாங்க. அப்புறம் மேக்ஸிமா மினிமா பை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இப்போ நேற்று வீடியோல கூட பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமா மினிமா பார்த்தோம். அது யூனிட் 3ல வர்றது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள். இங்க வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 1 வேரியபிள். சரிங்களா? ஸோ இதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4 டாபிக் நம்ம பார்க்க போறது கிடையாது. நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்கான இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி அண்ட் மேக்ஸிமா மினிமா. ஸோ ரீசெண்டா யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ப்ராப்ளம்ஸ் ஆன் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. சரி, இது பாத்தீங்கன்னா இந்த லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டில நான் ஃபுல் இப்போ நம்ம நாளைக்கு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணுன்றதுனால ப்ராப்பர் டெஃபினிஷன்ஸ்ல நிறைய கொடுத்துலாம் போக போறது இல்லை. டேரக்டா யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மெயினா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் ஏ, f of x is continuous at x is equal to a இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இட் should have both left hand limit and right hand limit. ஸோ left hand limit is equal to right hand limit which is equal to f of a. அது ரெண்டுமே f of a க்கு ஈக்குவலா இருந்தா the function is continuous at x is equal to a. சரிங்களா? ஸோ இப்போ இது மாதிரி வச்சு நம்ம கண்டினியூஸா செக் பண்ணிடலாம். அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ். Derivative of f of x. Derivative of f of x at x is equal to a. ஒரு ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இருக்கு at x is equal to a ல அப்படின்னா அதுக்கு எப்படி செக் பண்ணணும்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ணணும். இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா போடுறதா இருந்தா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி போடுவோம்னு சொல்லிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் h tends to 0 f of a minus h. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இங்க மைனஸ் போடலாம். அதுவே ரைட் ஹேண்ட் லிமிட்டா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போடணும்னா லிமிட் h tends to 0 பிளஸ் f of a plus h. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ண போற ஃபார்முலா. பட் அஃப்கோர்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுதான் வந்து ப்ராப்பரா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமே ஷார்ட்டா போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கு, நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா போட்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற அந்த ஷார்ட் கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மார்க் கண்டிப்பா போடுவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சில வீடியோ அப்புறமேட் போடுறேன். பட் எக்ஸாமுக்கு நாளைக்கு அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எக்ஸாம் எழுதணும்னா நான் கொடுக்குற ஷார்ட் கட் மெத்தடே போதுமானது. அதுல கண்டிப்பா மார்க் எடுத்துக்கலாம், அதை பார்த்துக்கலாம். ஓகே, டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ன்றது என்னன்னா இதுதான் f dash of x. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் f dash of x எப்படி பண்ண போறோம்னா லிமிட் h tends to 0 மைனஸ், இந்த மைனஸ் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் f of x a plus h minus f of a divided by h. ஓகே, ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிக்கணும். ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு இது ஜஸ்ட் இது ஓவராலா வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் போடும்போது 0 பிளஸ் போட்டு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் வந்து நான் வந்து டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இதே தான் போட போறேன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனோ ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த போத் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு right hand derivative ஈக்குவலா இருந்ததுன்னா then the function has derivative at x is equal to a அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல இந்த ஃபார்முலாவை பைகாட் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து f dash of x ன்னு கொடுத்துட்டேன், அது f dash of x கிடையாது, derivative at x is equal to a. அதனால f dash of a தான் போடணும். ஸோ f dash of a is equal to limit h tends to 0 f of a plus h minus f of a by h. இந்த ஃபார்முலாவை நல்லா பைகாட் பண்ணி வச்சுங்க. இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, வாங்க டைரக்டா எக்ஸாம்ல கேட்ட சம் என்னன்னு பார்த்து ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த சம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே 2019 கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜான்வரி 2018 கேட்டிருக்காங்க.
இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நாட் ஓன்லி தட், இப்போ சப்போஸ் நாளைக்கு கேட்குற கொஸ்டின் கூட இதே கொஸ்டின் வரலாம். அப்படி இல்லைன்னா இதே மெத்தடாலஜில வேற ஏதாவது டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் கேட்க சான்ஸ் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னா, the function f of x is continuous on this interval அப்படின்னா then find out the constant b. b யோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. so the function is continuous entire interval minus infinity to plus infinity அப்படின்னா especially it is also continuous at 2r. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சமயம் எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்ன்றதை கவனிங்க. okay, the given function is f of x. it is splitted function bx square plus 2x and x cube minus bx, which is x less than 2 கொடுத்திருக்காங்க. இது வந்து x greater than or equal to 2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம். எக்ஸாம்பிள் எழுதலாம், இது மாதிரி எழுதினாலும் தப்பு கிடையாது. இது ஒரு ஈஸியா இன்னும் நல்லா புரியுற மாதிரி இது எப்படி எழுதிக்கலாம்னா, இங்க நடுவில் 2 போட்டுட்டு 2x less than 2, அப்போ 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு less than 2 என்னதும் நெகட்டிவ் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ இருக்கீங்க? bx square plus 2x. 2x greater than 2, 2க்கு மேல இங்க என்ன இருக்குன்னா x cube minus bx இப்படி இருக்கு. ஸோ இப்படி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இப்படி எழுதின பிறகு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? கண்டினியூவஸ் சொன்னாவே லிமிட் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் தட் வேல்யூ, எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நான் பண்றேன், சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட். சரிங்களா? சரி, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிக்க போறோன்றதை பாருங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றோம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் இந்த 2, இங்க வந்து ஏன்றது 2, அதனால லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ்ன்றது 2 மைனஸ் போடுறேன். 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி போடும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். 2 மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃபங்க்ஷன். 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என்ன இருக்கு? இங்க வந்து bx ஸ்கொயர் பிளஸ் 2x. ஓகே, ஸோ இதுல எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். சார் இது மைனஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மைனஸ் ரெப்ரசன்ட் தி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், பட் இது வந்து ஒன்லி 2 தான். அந்த 2 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா b இன்ட்டு 2 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4b பிளஸ் 4. ஸோ வி அப்டைன்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நான் அடுத்தது கண்டுபிடிக்க போறேன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லிமிட்ன்றது என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ், இந்த பிளஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ அதுல லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? 2 ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது பார்க்கணும். 2க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் பிஎக்ஸ். இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ் கியூப் மைனஸ் பிஎக்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நான் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா 2 கியூப் பிளஸ் மைனஸ் பி இன்ட்டு 2. எக்ஸுக்கு 2 போட்டாச்சு. அப்போ என்னன்னா 2 கியூப் 8 மைனஸ் 2b. ஓகே, சரி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சாச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்களா? சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ், லிமிட் எக்ஸிஸ்ட். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 4b பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 8 மைனஸ் 2b. ஓகே, ஸோ அவங்க b வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு b வேல்யூ கிடைச்சிடும். இந்த மைனஸ் 2b எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4b பிளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 4. ஸோ 4b பிளஸ் 2b உங்களுக்கு என்ன வரப்போகுது? 6b இஸ் ஈக்குவல் டு, சாரி தப்பா போட்டோம், இந்த 4 அந்த சைடு கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு மைனஸ் 4. ஸோ 8 மைனஸ் 4 4. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 2/3. ஸோ b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2/3. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூவஸ், நான் b யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நான் இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். பட் இங்க நான் வந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஈஸியா எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. பட் ஆல்ரெடி நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண தப்பு கிடையாது. மேக்ஸ் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா மார்க் போடுவாங்க, குறைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் பேப்பர், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்.
எக்ஸாம்ல நான் கேட்டாங்கன்னா இது மாதிரி சம் வர சான்ஸ் இருக்கு, அப்படியே டிஃபரெண்டா கேட்கணும்னு நினைச்சா கூட இதுக்கு பதிலாக வேற ஒரு ஃபங்க்ஷன் கேட்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னொரு ப்ராப்ளம் இதே மாடல் இருக்கா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி சம் இங்க ஒன்று பாருங்க. இதுவும் அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் 2018 கேட்டிருக்காங்க, ஜான்வரி 2019 கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஆனா இந்த சம் பாத்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் டூ கான்ஸ்டன்ட்ஸ் a and b. தேர் ஆஸ்கிங் டூ கான்ஸ்டன்ட் a and b. Find the values of a and b that makes f continuous on -infinity to +infinity. ஸோ இப்போ என்னன்னா கண்டினியூஸ் என்டையர் இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம்ம நம்ம எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னா அதே மாதிரியே கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of xன்றது பார்த்தீங்கன்னா x³ - 8/x - 2 x is less than 2. அடுத்தது என்னன்னா ax² - bx plus 3 if 2 less than or equal to x less than 3. Another one 2x - a plus b x is greater than or equal to 3. ஸோ இதை கொடுத்துட்டு அவங்க கண்டினியூஸ் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ்னா அப்போ இதுல 3 டிஃபரெண்ட் ஸ்பிளிட்டட் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால at 2ல ஒன்று கண்டுபிடிக்கணும், at 3ல ஒன்று கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், at x is equal to 2 வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2 வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், லிமிட் x tends to 2 minus f of x. அப்போ லிமிட் x tends to 2 minus லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கீங்க, x³ - 8 divided by x - 2. இப்போ இதுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும்னா உங்களுக்கு பாருங்களா, லிமிட் 2 இதுல போட்டீங்கன்னா 2³ 8 8 - 8 0 வருது. கீழே 2 போட்டீங்கன்னா 2 - 2 0 0/0 இன்டிடெர்மைன் ஃபார்ம். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட்டுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இருக்கு. அது என்னன்னா லிமிட் x tends to a x power n minus a power n divided by x minus a. என்ன ஃபார்முலானா n into a power n minus 1. இந்த ஃபார்முலாவை நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அப்போ என்ன ஆகுனா இது லிமிட் x tends to 2 minus x³ minus இந்த 8ன்றது என்னன்னா 2³ னு எழுதிக்கலாம் by x minus 2. அப்போ என்ன ஆகுதுன்னா லிமிட் x tends to 2 minus இவருக்கு அந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்க, x power n minus a power n by x minus a. அப்போ n into nன்றது 3 n into a power n minus 1. நல்லா கட்டணும், இங்க x aன்றது 2 nன்றது 3. அப்போ n into a power n minus 1 அப்படின்னு போட்டா போதும். அங்க லிமிட் நம்ம போட தேவையில்லை, அந்த லிமிட்டுக்கான போடுற வேல்யூ தான் இது. சரிங்களா? இந்த லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வேல்யூ n into a power n minus 1. அப்ப என்னன்னா 2 power 2 ஆயிடும், 2 power 2 4 4 3s are 12. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 12 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது நான் அதே 2ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா லிமிட் x tends to 2 plus f of x. அப்போ is equal to limit x tends to 2 plus 2க்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு பாருங்க, 2க்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல இருக்கு ax² - bx plus 3 க்கு அதை தான் நான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ 2க்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது ax² - bx plus 3 இதை தான் நான் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது என்னன்னா இங்க 2 கொண்டு வந்து நேரா போட்டா 2² 4 அப்போ 4a மைனஸ் இந்த 2 இங்க போட்டா 2b plus 3. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட். ஸோ சின்ஸ் f of x is continuous நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணா ஒரு ஈக்குவேஷன் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் வரும், அதுல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் சின்ஸ் f of x is continuous, left hand limit is equal to right hand limit. சரிங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்க என்ன இருக்குன்னா 12 இருக்கு, ரைட் ஹேண்ட் லிமிட் இங்க என்ன இருக்குன்னா 4a இருக்குல்ல, அதை எழுதிடும் இங்க. ஸோ 12 is equal to 4a minus 2b plus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு என்ன வரும்னா இந்த 4a அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 2b இங்க வச்சுக்கோங்க, இந்த 3 அந்த சைடு போனா -3 ஆயிடும், அப்போ 9 கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம், at x is equal to 2ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் கண்டுபிடிச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். போன சம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதனால ஈஸியா போட்டோம். இந்த சம்ல 2 கான்ஸ்டன்ட், அதனால 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு at x is equal to 2ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் at x is equal to 3லயும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறோம்.
சரிங்களா? So next I am going to find out at x is equal to 3. Okay, so at x is equal to 3 la, now I am going to find out left hand limit. What is left hand limit? Limit x tends to 3 minus f of x. Okay, so suppose limit x tends to 3 minus 3 க்கு left hand sideல என்ன இருக்குன்னு பாருங்க. 3 க்கு left hand sideல இப்ப மேல பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான் ax square minus bx plus 3. புரியுதுங்களா? கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் பாருங்க. இந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல f of x ல 3 க்கு இதான் 3, இந்த 3 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது இருக்கு. அப்ப அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ இதுல வந்து x க்கு 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் 9, சோ 9a மைனஸ் x க்கு 3 போட்டீங்கன்னா 3b பிளஸ் 3. சோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னா லிமிட் x டென்ஸ் டு 3 பிளஸ் f of x is equal to இதுல லிமிட் x tends to 3 plus 3 க்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க. 3 க்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னா 3 க்கு ரைட் ஹேண்ட் சைடுல 2x minus a plus b அப்படின்னு இருக்கு. அது அப்படியே எடுத்துக்க வேண்டியது. ஸோ என்ன இருக்குன்னா 2x minus a plus b அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நான் வந்து x க்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். x க்கு 3 இதுல போட்டீங்கன்னா 3 2 6 minus a plus b அப்படின்னு வரும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ since f of x is continuous, left hand limit is equal to right hand limit. அப்ப இத எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல என்ன எடுத்துக்கணும்னா 9a minus 3b plus 3 is equal to 6 minus a plus b ன்னு வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த a இன்சைடு போனீங்கன்னா பிளஸ் a ஆயிடும். அப்ப 10a, இந்த b இன்சைடு போனீங்கன்னா மைனஸ் வரும். அப்ப மைனஸ் 4b, இந்த 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 6 minus 3 3. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 10a minus 4b equal to 3 கிடைச்சிருக்கு. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ மேல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, கீழே ஆல்ரெடி செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ மேல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், 4a minus 2b is equal to 9 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 4a minus 2b equal to 9. கீழே செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா 10a minus 4b is equal to 3. So I think I don't want to solve. எல்லாருக்குமே இது சால்வ் பண்ண தெரியும்ன்றதுனால நான் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. By solving this equation we will get x value and y value. x இல்ல a value, sorry. So இதை சால்வ் பண்ணினா a value கிடைச்சிரும். a value வந்து -15/2 சால்வ் பண்ணினா கிடைக்கும். அடுத்தது b value உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -39/2 கிடைக்கும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதனால என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா அதுல இருந்து இந்த கான்ஸ்டன்ட் என்னன்றது போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. ரொம்ப ரீசெண்டா இப்ப கேட்ட கொஸ்டின் நவம்பர் டிசம்பர் 2020ல கேட்டாங்க. நவம்பர் டிசம்பர்ன்றது ஜனவரி 11 2021ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த சம்ம எப்படி போட போறோம்னு இது ஒரு டிஃப்ரெண்டான சம்மா கேட்டாங்க. லாஸ்ட் டைம் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சம்ம கேட்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டு தான் இந்த சம் கேட்டாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு, அதனால கிளியரா பாத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி சொல்லி என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் f of x is equal to mod x minus x is not differentiable. இது differentiable கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். at x equal to 6ல இது x equal to 6ல மட்டும் தான் differentiable கிடையாது. Find a formula for first derivative of f of x. f of x is equal to mod x and sketch its graph அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு டிஃபரெண்டான சம்மு 10 மார்க்ல கேட்டாங்க. இப்போ இது மாதிரி வித்தியாசமான சம்மு இப்போ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க மாடுல கொடுத்த மாதிரி வேற ஏதாவது ஃபங்க்ஷன் mod x minus 2 x minus a இது மாதிரி வித்தியாசமா கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால இந்த சம்ம கவனிங்க எப்படி போகலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம்மு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு செக் பண்ணணும்னா கண்டினியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை கண்டினியூஸ் இல்லைன்னா உடனே சொல்லிடலாம் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். கண்டினியூஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது டிஃபரன்ஷியபிளுக்கான கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த mod x-க்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. mod x-னா என்னன்னா அதை ரெண்டா பிரிக்கலாம். -x with the interval x less than 0 plus x with is greater than or equal to 0.
இப்படின்றதையும் சொல்லலாம். அதுவே mod x minus a அப்படின்னு வந்துச்சுன்னா mod x minus a அப்படின்னு வந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா minus x minus a for x is less than a, x minus a பாசிட்டிவ்ல வரும்போது வருதுன்னா x is greater than or equal to a. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். mod x னா இப்படி எழுதலாம், mod x minus a னா இப்படி எழுதலாம். இதுதான் சரிங்களா. அப்போ இந்த சம்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. f of x என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா mod x minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? நான் இங்க கொடுத்துருக்க ஃபார்முலா படி minus x minus 6 for x is less than 6, x minus 6 plus x minus 6 which is x is greater than or equal to 6 அப்படின்னு இங்க நான் கொடுத்துருக்கிற மாதிரி எழுதலாம். நாளைக்கு ஒருவேளை எக்ஸாம்பிள் x plus 3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்க ஒருவேளை பிளஸ் வந்துச்சுன்னா ஒன்னும் இல்லை, நடுவுல பிளஸ் வரப்போது இங்க வந்து மைனஸ் வரும், -3 போடுவோம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நான் இப்படி தனியா பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸை பிரிச்சிட்ட பிறகு நான் என்ன பண்ணணும், இப்போ டிஃபரன்ஷியபிளா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ முதல்ல கண்டினியூஸ் இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் டிஃபரன்ஷியபிள் கண்டிஷனுக்கு நம்ம போகலாம். கண்டினியூஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். அதான் கண்டுபிடிக்க போறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்? லிமிட் x tends to 6 minus f of x. ஸோ அப்போ என்னது? லிமிட் x tends to 6 minus லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கு. அப்போ அதுல கொண்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த 6 கொண்டு வந்து போட போறேன். இட் இஸ் நாட் -6, வெறும் 6 தான். இந்த மைனஸ் ரெப்ரசென்ட் பண்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ 6 கொண்டு வந்து போட்டா minus of 6 minus 6 இட் இஸ் 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நம்மளுக்கு 0 கிடைச்சிருச்சு. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி போடணும்? லிமிட் x tends to 6 plus f of x. அப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா லிமிட் x tends to 6 plus, நான் சொன்ன மாதிரியே 6க்கு ரைட் ஹேண்ட் சைடு, 6க்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கீங்க? x minus 6 இருக்கு. ஸோ இதுல வந்து x-க்கு 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுல x-க்கு 6ன்னு இதுல போட்டீங்கன்னா 6 minus 6 is equal to 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 0 ஆயிடுச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 0 ஆயிடுச்சு. therefore left hand limit is equal to right hand limit. Hence f of x is equal to mod x minus 6 is continuous at x is equal to 6. ஆனா அவங்க நாட் டிஃபரன்ஷியபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை கண்டினியூஸா இல்லாம இருந்தா இமீடியட்டா நம்ம சொல்லிடலாம் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள்னு. ஆனா கண்டினியூஸ் இருக்கு. அப்ப நம்ம அடுத்தது என்ன போகணும்? டிஃபரன்ஷியபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். டிஃபரன்ஷியபிள் இருக்கான்றதுக்கு நான் ஃபார்முலா கொடுத்தேன் பாத்தீங்களா? அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தேன்? f dash of a is equal to limit h tends to 0 f of a plus h minus f of a divided by h. இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இதுல ஏன்றது என்னன்னா இங்க at x equal 6 சொன்னாங்களா, அதான் a ஓட வேல்யூ. இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன், கவனிங்க. So left hand derivative, what is left hand derivative? Limit h tends to 0 minus, it represents the left hand derivative, f of a plus h, a ஓட வேல்யூ என்னதுங்க? 6 plus h minus f of a ஓட வேல்யூ 6 by h. ஓகே, ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறேன். ரொம்ப கிளியரா கவனிங்க. ஸோ லிமிட் h tends to 0 minus f of 6 plus h. நல்லா போட்டீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மைனஸ் ஆஃப் x minus 6 இருக்கு. நல்லா கிளியரா கவனிங்க. 6க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஆஃப் x minus 6 இருக்கு. அப்போ x இருக்கிறதுல 6 plus h போடணும். ஏன்னா f of 6 plus h, இந்த x இருக்கிற இடத்துல 6 plus h போடணும். அப்போ மைனஸ் ஆஃப் 6 plus h minus 6 என்ன பண்ணிருக்கேன் புரியுதுங்களா? இது ஃபுல்லா x, அப்போ x minus 6 minus f of 6. f of 6 என்னது? இங்க 6 போட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் போட்டு 6 minus 6 divided by h. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இந்த மைனஸ் 6 plus 6 minus 6 கேன்சல், இந்த plus 6 minus 6 கேன்சல். அப்போ என்ன ஆகுதுன்னா லிமிட் h tends to 0 minus, இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் h by plus h. இதுல ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல் ஆயிடும். அப்போ லிமிட் ஹெச்சுக்கு ஹெச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 வரும். அப்போ இதோட வேல்யூ -1. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ -1. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க f of x யூஸ் பண்ண மாதிரி அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற f of x யூஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறேன், கவனிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து
ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ லிமிட் h டென்ஸ் டு 0 பிளஸ் f ஆஃப் 6 பிளஸ் h மைனஸ் f ஆஃப் 6 டிவைடட் பை h. ஸோ இதுல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என்னன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து x மைனஸ் 6. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது என்னது? x மைனஸ் 6. அங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன் பாருங்க. லிமிட் h டென்ஸ் டு 0 பிளஸ் f ஆஃப் 6 பிளஸ் h. x இருக்கிறது 6 பிளஸ் h போட்டீங்கன்னா 6 பிளஸ் h மைனஸ் 6. இதுதான் வந்து f ஆஃப் 6 பிளஸ் h மைனஸ் f ஆஃப் 6. இங்க 6 போட்டீங்கன்னா 6 மைனஸ் 6 பை h. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல். அப்போ ஃபைனலா உங்களுக்கு இதுல என்ன வருதுன்னா லிமிட் h டென்ஸ் டு 0 பிளஸ் h பை h வருது. h பை h கேன்சல் ஆனா என்ன வரும்? 1. அப்ப நல்லா பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் 1 வந்துச்சு, ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பிளஸ் 1 வருது. Therefore, left hand derivative is not equal to right hand derivative. Therefore, the given function is not differentiable. Therefore, f of x is equal to modulus x minus 6 is not differentiable. Not differentiable. அதான் கேட்டிருக்காங்க. Not differentiable at x is equal to 6. Okay. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஆனால் இன்னும் சம் முடியலன்றதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நாட் டிஃபரன்ஷியபிள்னு ப்ரூவ் பண்ண பிறகு ஸ்டில் அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா இது 10 மார்க்ல கேட்டிருக்காங்க, 8 மார்க் கொஸ்டின் கிடையாது. இதே மாடல் சம் இந்த வாட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதோட என்ன கேட்குறாங்கன்னா ஃபார்முலா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் மாட் எக்ஸ். மாட் எக்ஸோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு அதற்கான கிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப கிளியரா கவனிங்க. மாட் எக்ஸுக்கான ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டெரிவேட்டிவ் ஆஃப் f of x is equal to mod x. இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா mod xக்கு தான் டெரிவேட்டிவ் நாட் எக்ஸிஸ்ட் ஆச்சு. அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, mod x வந்து இந்த mod x minus 6 வந்து இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் டிஃபரன்ஷியபிள் கிடையாதே தவிர இதை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லயும் இது டிஃபரன்ஷியபிள் தான். அதே மாதிரி mod x வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x equal to 0. மற்ற பாயிண்ட்லாம் இது டிஃபரன்ஷியபிள் தான். அந்த டிஃபரன்ஷியபிள் வேல்யூ என்னன்றதான் ஃபார்முலாவை டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம டெரைவ் பண்ணி காட்ட போறோம். இது கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இதுக்கான டிஃபரன்ஷியபிள் ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா என்னது? f dash of x is equal to limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. இதுதான் ஃபார்முலா. நம்ம மேல எழுதணுமே, a இருக்கு பதிலா x போட்டிருக்கோம், அவ்வளவுதான் ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலால நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா லிமிட் h tends to 0 f of x plus h. f of xன்றது நம்ம இங்க என்ன இருக்கு? mod x ன்னு இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்போ f of x plus ன்றது mod x plus h. ஓகே, f of x mod x plus h minus f of x ன்றது mod x divided by h. இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறேன். அது என்னன்னா, இதோட நியூமரேட்டர்ல இருக்க இந்த டேர்மோட கான்ஜுகேட் எடுத்துக்கிறத மேலிங் கீழிங் அப்ளை பண்றேன். சிம்பிளிஃபை பண்ற ப்ரொசீஜர் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. mod x plus h minus mod x divided by h into mod x plus h plus mod x divided by mod x plus h plus mod x. மேலிங் கீழிங் கான்ஜுகேட் எடுத்துட்டேன். இப்போ இந்த கான்ஜுகேட் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர்ல a plus b into a minus b வந்துச்சு பாருங்களா, a plus b into a minus b. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை கீழே இருக்கிறத நான் ஒன்றும் பண்ணல, h into mod x plus h plus mod x அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவை நான் இங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். என்னன்னா mod u ஸ்கொயர்ன்றது எப்படி இல்லைன்னா u ஸ்கொயர். ஸோ அதனால நான் இதை இங்க என்ன பண்ண போறேன்னா லிமிட் x tends to 0 இந்த mod ஸ்கொயர் உள்ளதை நான் என்ன சொல்லியிருக்கேன், mod இல்லாம போடலான் இருக்கல, அதனால x plus h the whole square minus x square mod இல்லாம போடலான் இருக்காது, அதை பண்றேன் by h into mod x plus h plus mod x. இப்போ மேல பாத்தீங்கன்னா நான் வந்து அழகா a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்றேன். அப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை h இன்ட்டு mod x plus h
minus mod x. ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்களேன், இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்படி கேன்சல் பண்ண பிறகு ஃபர்தரா நம்ம இங்க என்ன பண்ணலாம் யோசிங்க. இங்க h tends to 0, இங்கேயும் h tends to 0, h tends to 0. ஓகே, இப்போ இதுல நியூமரேட்டர்ல ரெண்டுத்துல இருந்து h காமன் எடுத்து கீழே கேன்சல் பண்ணிடலாமே, கீழே இருக்க h ஓட. அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா h plus 2x டிவைடட் பை கீழே இருக்க h கேன்சல் ஆயிடுச்சுன்னா mod x plus h minus mod x. இப்போ நான் என்ன பண்ண போறேன், h க்கு 0 சப்ஸ்டிட் பண்றேன். h க்கு 0 போட்டீங்கன்னா 0 plus 2x டிவைடட் பை இங்க 0 போட்டீங்கன்னா இங்க எல்லாமே பிளஸ் தான், இங்க 0 போட்டீங்கன்னா mod x plus mod x வருது பாருங்க. அப்போ ஃபைனலா 2x பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 mod x. ஓகே, 2 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து x by mod x. இதுதான் mod x ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்முலா. இதுதான் mod x ஓட டிஃபரன்ஷியல் ஃபார்முலா. அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, mod x ஓட டிஃபரன்ஷியல் கேட்டாங்க பாத்தீங்களா. mod x ஓட டிஃபரன்ஷியல் வந்து x by mod x. இதுதான் இதோட ஆன்சர். இட் இஸ் டிஃபரன்ஷியபிள். mod x இப்ப நம்ம கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா இஸ் டிஃபரன்ஷியபிள் எக்ஸப்ட் at x equal to 0. x equal to 0 தவிர மற்ற எல்லாத்துலயுமே இது டிஃபரன்ஷியபிள். சரிங்களா, அவ்வளவுதான். ஸோ அவங்க கேட்ட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இதோட கிராஃப் கேட்டிருந்தாங்க. இதோட கிராஃப் ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயத்தை வரைஞ்சுக்குங்க. mod x ஓட கிராஃப் எப்படி தெரியுமா இருக்கும், mod x ஓட கிராஃப் அந்த 0 பாயிண்ட்ல இப்படியும் போகும். இது mod x ஓட கிராஃப். அதுவே இப்ப நம்ம கண்டுபிடிச்ச x by mod x ஓட கிராஃப் எப்படி இருக்குன்னா, கிராஃப் வரைஞ்சிட்டு இதுல வந்துட்டீங்கன்னா இதுல இந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் இப்படி போயிட்டே இருக்கும், இந்த 1 பாயிண்ட் இப்படி போயிட்டே இருக்கும். அதாவது இந்த 0ன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல டிஃபரன்ஷியல் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் இருக்கும், ஒரு பாயிண்ட் கண்டினியூஸ் இருக்காது. இதுதான் வந்து இதோட கிராஃப். அதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்க ஒரு 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். அதுவும் கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. ரீசெண்டா கேட்ட கொஸ்டினா இருக்கிறதுனாலதான் நான் இதை நடத்தினேன். ஏன்னா சம்டைம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க ப்ரீவியஸா கேட்ட லேட்டஸ்ட் கொஸ்டின் எடுத்தும் கேட்டுறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த சம்மு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது. சரிங்களா, ஓகே, அடுத்த சமயம் என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, இப்ப இந்த சம் பார்ப்போம். இதுவும் பாருங்க, இப்ப ரீசெண்டா இந்த லாஸ்ட் மந்த் கேட்ட கொஸ்டின் தான் இது. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, g of x கொடுத்துட்டு is there a value of x, ஏக்கு வேல்யூ இருக்கான்னு கேக்குறாங்க. which g is continuous at x equal to 1. g கண்டினியூஸா இருக்கிற மாதிரி ஏக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போடணும்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. g of x கொடுத்துருக்காங்க. இதுல x square plus x such that x is less than 1, a x is equal to 1, 3x plus 5 for x is greater than 1. இதை கொடுத்துட்டு g கண்டினியூஸா இருக்கிற மாதிரி at x equal to 1ல கண்டினியூஸா இருக்கிற மாதிரி a ஓட வேல்யூ என்ன, ஏக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி இருக்கா இல்லையான்றது ரீசன் கேட்கறாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சம் தான். இது கூட ஒரு 8 மார்க்ல கேட்டாங்க. சரி, இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கலாமா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இப்படி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, லிமிட் x tends to 1 minus g of x. அப்போ லிமிட் x tends to 1 minus 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்க என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போடணும், ஏன்னா -1 கிடையாது, 1 போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 1ன்னு ஆயிடுச்சு. அடுத்தது நான் கண்டுபிடிக்க போறது ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போறேன். ரைட் ஹேண்ட் லிமிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, லிமிட் x tends to 1 plus g of x is equal to limit x tends to 1 plus ரைட் ஹேண்ட் சைட்ல 1க்கு ரைட் ஹேண்ட் சைடு இங்க என்ன இருக்கு, 3x plus 5 இருக்கு. அப்போ அதுல கொண்டு வந்து இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, x-க்கு 1ன்னு போட்டீங்கன்னா 3 into 1 3 plus 5 is equal to 8. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல் வருதுனால லிமிட் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். Therefore, limit not exist. Limit not exist at x is equal to 1. அப்படின்னா
ஏக்கு வேல்யூ கண்டிப்பா இருக்க முடியாது. லிமிட் எக்ஸிஸ்ட் இருந்தா மட்டும்தான் ஏக்கு வேல்யூ இருக்கும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதனால ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ். ஃபார் எக்ஸோட எந்த வேல்யூ, ஏவோட எந்த வேல்யூக்குமே g of x கண்டினியூஸா இருக்க முடியாது. therefore for any values of a, f of x is not continuous. f of x not continuous. Okay, so x ஓட எந்த வேல்யூலயுமே f of x வந்து கண்டினியூஸா இருக்க முடியாது அப்படின்றத இந்த சொன்னோம். ஸோ இது ஒரு சாதாரண சம்பந்தம். இது ஒரு 8 மார்க்ல கேட்டாங்க. ஏன்னா இதுல திங்க் பண்றதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ல வந்து லிமிட் அண்ட் கண்டினியூஸ் சம்பந்தப்பட்ட சம்ம இது மாதிரி இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அவ்வளவுதான். அந்த லிமிட் அண்ட் கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் கேட்டிருக்க சம்ம ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த மாடல் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் மினிமான்ற டாபிக், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே, இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமா மினிமான்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் நம்பர். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வேல்யூக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் நம்பர். ஸோ ஒவ்வொரு சம்லையும் மேக்ஸிமம் மினிமால நம்ம கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சுதான் நம்ம சம் போடுவோம். ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ அடுத்தது கிரிட்டிக்கல் நம்பருக்கு அப்புறம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனோட இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங். இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வெரி சிம்பிள். நம்ம கண்டுபிடிச்ச பத்தியில அந்த கிரிட்டிக்கல் நம்பரை வச்சு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்ச பாயிண்ட் a, b அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சு ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்றோம். அந்த கிடைச்சிருக்க கிரிட்டிக்கல் நம்பரை வச்சு we have to form a interval. அந்த இன்டர்வல் வந்து a to b இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்டர்வல் a to b ல f dash of x வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா அது வந்து இன்க்ரீசிங். அதுவே அதே இன்டர்வல்ல f dash of x ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்ததுன்னா அது டிக்ரீசிங். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கண்டுபிடிச்ச இன்டர்வல்ல ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து f dashல போட்டா பாசிட்டிவ் வந்தா இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்தா டிக்ரீசிங். அவ்வளவுதான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கண்டுபிடிக்கிறது. இதை வச்சு நம்ம சம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா பை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்றது சொல்றேன், கவனிங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு இன்டர்வல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த இன்டர்வல்ல இருந்து f dash of x சப்ஸ்டிட் பண்றோம் பாத்தீங்களா. அந்த சப்ஸ்டிட் பண்ற வேல்யூ f dash of x ல சப்ஸ்டிட் பண்ண வேல்யூ பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ வரும். அப்படி வரும்போது அதோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகுறது வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சம் போடும்போது பார்ப்பேன், பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மேக்ஸிமா அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த இன்டர்வல்ல the function is maximum. இந்த பாயிண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம். ஓகே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா if f dash of x வந்து changes from நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து அது மினிமம் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆகிற சைன் சேஞ்சஸ் ஆகிற பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா மேக்ஸிமம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா மினிமம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அதுவே மேக்ஸிமம் மினிமா பை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். மேக்ஸிமா அண்ட் மினிமா பை செகண்ட் டெரிவேட்டிவ் செட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணணும்.
அப்படி செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த வேல்யூ லெஸ் தென் ஜீரோன்னு வந்துச்சுன்னா, லெஸ் தென் ஜீரோனா நெகட்டிவ், லெஸ் தென் ஜீரோன்னு வந்தா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம். இது உல்டா, நெகட்டிவ்ல வந்தா மேக்ஸிமம் சொல்லணும், இஸ் மேக்ஸிமம். அதுவே வந்து கிரேட்டர் தென் ஜீரோ வந்தா, இஃப் எஃப் டபுள் டேஷ் இஃப் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ பாசிட்டிவ்ல வந்ததுன்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மினிமம். இப்படி உல்டா கேஸ்ல சொல்லணும், திஸ் இஸ் மினிமம். இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்கேவிட்டி டெஸ்ட். கான்கேவிட்டி டெஸ்ட். ஓகே, இந்த கான்கேவிட்டி டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ அது செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள், ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் அட் அன் இன்டர்வல், இன்டர்வல் ஐ. அது டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன செக் பண்ணோம்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இன்டர்வல்ல அது கான்கேவ் அப். கிரேட்டர் தென் ஜீரோ வந்தா கான்கேவ் அப்னு சொல்லணும். அதே இதுல வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து அந்த இன்டர்வல்ல லெஸ் தென் ஜீரோ வந்துச்சுன்னா, இந்த இதுல லெஸ் தென் ஜீரோ வந்தா கான்கேவ் டவுன். ஓகே, சோ இது வந்து கான்கேவ் டவுன் சொல்லிடலாம். இதுக்கப்புறம் கான்கேவிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இது எல்லாமே ஒரே சம்ல கேட்பாங்க, 16 மார்க். இவ்வளவும் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா ஒரே கொஸ்டினா 16 மார்க்ல கேட்டுருவாங்க, அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அதோட ஸ்டேட்மெண்ட்லாம் தனி வீடியோ இருக்கு, அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பட் இந்த ஒர்க்கிங் ரூலை மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன பண்ணணும்னா, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியலை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு அதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதாவது ஏ கமா எக்ஸ் வேல்யூ கமா எஃப் ஆஃப் ஏன்னா வந்து அந்த வேல்யூ, அதுதான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா வரும். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை பேஸ் பண்ணி ஏதாவது கேட்டிருக்க சம் என்னன்னு பார்த்துட்டு அந்த சம்மைக்கு ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஒரே சம்மிலேயே எல்லாமே செக் பண்ணணும், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மேக்ஸிமா மினிமா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ற மாதிரி ஒரு சம் ஏதாவது கேட்டிருக்காங்களா பார்ப்போம் யூனிவர்சிட்டி. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க, 10 மார்க்ல கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டியில 2 முறை கேட்டிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம், இம்பார்ட்டன்ட் சம் ஆல்சோ. ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை 2 plus 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி இன்டர்வல்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எந்த இன்டர்வல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ, லோக்கல் மினிமம் வேல்யூ, அண்ட் ஆல்சோ கான்கேவிட்டி, இன்ஃப்ளெக்ஷன், எல்லாமே நான் என்னென்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோமோ அது எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்க. இது எப்படி போடுறதுன்றது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பா யூனிவர்சிட்டி கேட்பாங்க. ஆனா இதே ஃபங்க்ஷன் வரலனாலும் இது மாதிரி ஃபங்க்ஷன் வர சான்ஸ் நிறைய இருக்கு. பட் த ஒர்க்கிங் ரூல் இஸ் சேம். அதனால இது என்ன மெத்தட்ல இப்ப சால்வ் பண்ணணும்னு கிளியரா பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகே, சரி. இப்போ இது என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x, இது வந்து 4x கியூப். ஸோ ஒன் டைம் டிஃபரன்ஷியல் முடிஞ்சு போச்சு. அடுத்தது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இது அடுத்தது இதை டிஃபரன்ஷியல் 4x பண்ணா 4 மைனஸ் இதை டிஃபரன்ஷியல் பண்ணா 12x ஸ்கொயர். ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியல் ஆல்சோ ஓவர். பட் ஒர்க்கிங் ரூல் படி நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதை ஈக்குவல் டு 0 போடணும். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணது என்னது, மேல இருக்கு பாருங்களா, இதுதான். இப்போ 4x minus 4x cube equal to 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 4x வெளியில எடுத்தீங்கன்னா 1 minus x square equal to 0. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 4x equal to 0னா x 0, இதுல இருந்து 1 minus x square equal to 0னா இதுல இருந்து x is equal to plus or minus 1 வரும். சரிதானே? ஏன்னா இது பாத்தீங்கன்னா x square equal to 1, அப்போ x is equal to plus or minus 1. அதுதான். ஸோ அப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ கிடைச்சிருக்கு, எக்ஸுக்கு 3 வேல்யூ, 0 +1 -1 சொல்லி 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், இதுல ஒரு கிராஃப் வரையணும்.
அந்த கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் இங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படி 0 எங்க வரும், மேபி 0 எங்க வரும், -1 வந்து இந்த சைடு வரும், +1 வந்து இந்த சைடு வரும். ஸோ கிடைச்சிருக்க 3 பாயிண்ட்ல இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணா நம்மளுக்கு எத்தனை இன்டர்வல் கிடைச்சிருக்கு பாருங்க. -∞ to -1 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 1 to 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல், 0 to 1 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல், 1 to ∞ வரைக்கும் another இன்டர்வல். ஸோ we are getting 4 different இன்டர்வல். இந்த 4 இன்டர்வல்லையும் நம்ம கிராஃப் நம்ம மேக்ஸிமம் மினிமம் செக் பண்ணணும். ஸோ என்னென்ன இன்டர்வல், இந்த இன்டர்வலுக்கு பேர் என்னது -∞ to -1, இந்த இன்டர்வல் பேரு -1 to 0, இந்த இன்டர்வல் வந்து 0 to 1, இந்த இன்டர்வல் 1 to ∞. இந்த 4 இன்டர்வல்லையும் நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? இதை செக் பண்றதுக்கு நம்ம கிராஃப் ஒன்று, ஒரு டேபிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். டேபிள் வரைஞ்சி நம்ம இதை போட்ட போற இன்டர்வல் f'(x), அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் பெருசா இருக்கு. ஓகே, கன்க்ளூஷன் இது எல்லாத்தையுமே நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல்ஸ், இது இன்டர்வல்ஸ், இது வந்து f'(x). மேல f'(x) கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துக்கிறேன். f(4x - 4x³), இதுதான் வந்து மேல கண்டுபிடிச்ச f'(x). இது வந்து கன்க்ளூஷன். ஓகே, சரி. இப்போ இதை வந்து நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். இப்போ நம்ம மேல கண்டுபிடிச்ச எல்லா இன்டர்வலையும் இங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். என்னென்ன இன்டர்வல் முதல்ல கண்டுபிடிச்சோம்? முதல்ல பார்த்த இன்டர்வல் -∞ to -1, அடுத்த இன்டர்வல் -1 to 0, அடுத்த இன்டர்வல் 0 to 1, லாஸ்ட் இன்டர்வல் 1 to ∞. ஸோ இந்த எல்லா இன்டர்வலும் இதுல எடுத்து ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து -∞ to -1க்குள்ள நீங்களா ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. இந்த இன்டர்வல்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். -2ன்னு சொல்லலாமா? இந்த -2 இதுல போட்டா நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, இதை போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கால்குலேட்டர்ல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 × -1 -4 × -1 the whole cube, இந்த மாதிரி போட்டு அப்படியே என்ன வந்ததோ அதை வந்து அப்படியே ஈக்குவல் போட்டீங்கன்னா போதும். என்ன வந்ததுன்னா நெகட்டிவ்ல வந்ததோ நெகட்டிவ், பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ். இந்த அப்போ -2 கொண்டு வந்து இதுல போட்டா, எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு இதுல போட்டோம்னா உங்களுக்கு வேல்யூ பிளஸ்ல வரும். அப்படி பிளஸ்ல வரும்னா இதை பிளஸ் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணா போதும். அது என்ன வேல்யூ மென்ஷன் பண்ண தேவையில்லை. பிளஸ்ல வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்லணும்னா இன்க்ரீசிங். அப்ப என்ன அர்த்தம்? the curve is increasing at this interval. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்டர்வல்ல பார்க்கணும். -1க்கும் 0க்கும் நடுவுல ஏதாவது என்ன இன்டர்வல் இருக்கு. -1க்கும் 0க்கும் நடுவுல பாத்தீங்கன்னா -0.5 வரும். அதை கொண்டு வந்து இப்போ x is equal to -0.5. இதை கொண்டு வந்து நேரம் இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர்ல பாருங்க. நீங்க போட்டுலாம் செக் பண்ண தேவையில்லை. கால்குலேட்டர் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும் வேல்யூ. இதுல நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா இந்த இன்டர்வல் என்ன இருக்கு மற்றும் டிக்ரீசிங், இது டிக்ரீசிங். அதே மாதிரி அடுத்தது 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன போடலாம்? 0.5 போடலாமா? எக்ஸுக்கு 0.5 இதுல போட்டீங்கன்னா கால்குலேட்டர்ல பிளஸ் வேல்யூ வரும். பிளஸ் வேல்யூ வந்தா இது இன்க்ரீசிங். நான் ஒரு ஈஸியான ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன். முதல்ல இன்க்ரீசிங் வந்துச்சுன்னா அப்புறம் டிக்ரீசிங், இன்க்ரீசிங், டிக்ரீசிங் இப்படி மாறி மாறி தான் வரும். அதனால அது தைரியமா போட்டுருக்கேன். 1க்கு ∞ நடுவில் என்ன பண்ணலாம்? 2 போடலாமா? எக்ஸுக்கு 2ன்னு இதுல கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. இதுல போட்டீங்கன்னா மைனஸ்ல வரும். மைனஸ்ல வந்துச்சுன்னா இது டிக்ரீசிங். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா, இந்த இன்டர்வல்ல இது இன்க்ரீசிங், இந்த இன்டர்வல் டிக்ரீசிங், இந்த இன்டர்வல் இன்க்ரீசிங், இந்த இன்டர்வல் டிக்ரீசிங். அவ்வளவுதான். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்லி முதல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் தி இன்டர்வல் ஆன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங், அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்சிமா மினிமா கண்டுபிடிக்கணும். எப்படி மேக்சிமா மினிமா கண்டுபிடிக்கணும்? இதுல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ண சொல்லல, செகண்ட் டெரிவேட்டிவ் சொல்லல, எந்த டெஸ்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்றேன். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா இந்த f'' தான் எடுத்துக்கணும். சரிங்களா? f'' என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 4 - 12x² கண்டுபிடிச்சிருக்குமா? அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் மேக்சிமா அண்ட் மினிமா பை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் இங்க செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் போறேன். மேல நம்ம f'' ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதோட வேல்யூ வந்து 4 - 12x². ஓகே, நான் அங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஒவ்வொரு பாயிண்டா இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். நம்ம என்னென்னலாம் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் மேல பாருங்க. 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். என்னன்னா 0 +1 -1 இந்த 3த்தையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். 0 +1 -1 இந்த 3த்தையுமே நான் செகண்ட் டெரிவேட்டிவ் போடுறேன்.
ஃபர்ஸ்ட் 0 போடுறேன். ஃபர்ஸ்ட் 0 போட்டா 4 minus 0 is equal to 4. It is greater than 0. Greater than 0 வந்தா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? மினிமம். மினிமம் அட் இந்த பாயிண்ட்ல 0 போடும்போது அட் 0. ஓகே, நம்ம அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? 1 சப்ஸ்டிட் பண்ண போறேன். 1 கொண்டு வந்து போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? 4 minus 12 அப்படின்னு வரும். அது -8. -8னா லெஸ் தென் 0. மைனஸ்ல வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? மேக்சிமம். அப்படியே உல்டாவா தான் சொல்லியிருக்கேன் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல. இட் இஸ் மேக்சிமம் அட் x is equal to 1 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னது? -1. -1 கொண்டு வந்து இதுல போட்டா என்ன வரும் பாருங்க. -1 கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னா 4 மைனஸ் இதுல -1 ஸ்கொயர் பண்ணா +1. +1 into -12. அகைன் இட் இஸ் -8. அப்போ அகைன் லெஸ் தென் 0 வரனால அகைன் இட் இஸ் மேக்சிமம். மேக்சிமம் அட் x equal to -1. அப்போ x equal to 1லயும் -1லயும் மேக்சிமம் வருது, 0ல மினிமம் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சோ அப்போ மேக்சிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதை நேரா கொண்டு போய் f of x சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, சோ வாட் இஸ் f of x? f of x அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. f of x is given by f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 plus 2x square minus x power 4. இப்போ இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, சோ மேக்ஸிமம் வேல்யூ எந்த பாயிண்ட்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க? x equal to 1லயும் x is equal to -1லயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்? f of 1 போடுறேன். f of 1 போட்டீங்கன்னா 2 plus 2 into 1 square 1 -1 for 4 1 தான். அப்போ 4 minus 1 3. 3 தான் மேக்ஸிமம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு மேக்ஸிமம் இருக்கு, அதையும் போட்டுடலாம். f of -1. -1 போட்டீங்கன்னா 2 plus 2 again it is -1 3. அப்போ ஓவராலா மேக்ஸிமம் வேல்யூ 3 தான். சோ மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வந்துருச்சு. ஓகே, அடுத்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். x க்கு என்ன போடணும்? 0 சப்ஸ்டிட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் I'm going to find out minimum value. Okay, so minimum value கண்டுபிடிக்கணும்னா அதுல வந்து x is equal to 0 போடணும். சோ அதே f of x ல 0 போடுங்க பார்க்கலாம். 0 போட்டீங்கன்னா 2 plus 0 minus 0 is equal to 0. அப்போ மினிமம் வந்து இந்த சம்ல வந்து 2 தான். மேக்ஸிமம் வந்து 3, மினிமம் வந்து 2. ஓகே, so therefore minimum value is equal to 2. Okay, so இந்த சம்ல மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். ஓகே, சரி, இப்போ மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அவங்க கேட்ட செகண்ட் கொஸ்டினும் கண்டுபிடிச்சாச்சு இந்த சம்ல. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ எல்லாமே நான் மேலே கொடுத்துருக்க அந்த இன்ட்ரடக்ஷன் யூஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம கான்கேவிட்டி டெஸ்ட் எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்கேவிட்டி டெஸ்ட். ஸோ கான்கேவிட்டி டெஸ்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும், அந்த ரூல் தான் ஃபாலோ பண்றேன். செகண்ட் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0 போடணும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல நம்ம மேல செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே எடுத்து ஈக்குவல் டு 0 போட போறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன கண்டுபிடிச்சோம்னா 4 minus 12 x square equal to 0 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 is equal to 12 x square. அப்போ அதுல இருந்து x square is equal to 4 by 12 which is equal to 1 by 3. So x is equal to plus or minus 1 by root 3 அப்படின்னு கிடைக்குது. So x is equal to plus or minus 1 by root 3 கிடைக்குதுன்னா ஒரு கிராஃப் வரையணும். அந்த கிராஃப்ல -1 by root 3 இங்க வரும், +1 by root 3 இங்க வரும். ஸோ அப்போ இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், மொத்தம் 3 இன்டர்வல் இருக்கு பாத்தீங்களா? அந்த 3 இன்டர்வலுக்கும் வச்சு ஒரு கிராஃப் போட்டு எந்த இடத்துல கான்கேவ் அப் டவுன்ன்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ டேபிள் போடணும். இதுக்கும் கான்கேவிட்டி டெஸ்ட்டுக்கும் டேபிள் போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல், இது வந்து f' of x, இது வந்து கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா இன்டர்வல்ஸ், இது வந்து f' of x, 4 minus 12 x square, இது கன்க்ளூஷன். ஓகே, ஸோ கண்டுபிடிச்ச இன்டர்வல் என்னது? ஃபர்ஸ்ட் -∞ to this, -∞ to -1 by root 3, இது ஒரு இன்டர்வல்.
அடுத்த இன்டர்வல் -1/√3 to +1/√3 அப்படின்றது இன்னொரு இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் பாத்தீங்கன்னா 1/√3 to infinity. இது வந்து மூணாவது இன்டர்வல். ஓகே, சோ இப்போ இந்த இன்டர்வல்ல ஒரு பாயிண்டா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன வேல்யூனாலும் போடலாமே. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கிராஃபுக்குள்ள என்ன பாயிண்ட் வேணாலும் போடலாம். -2 கூட போடலாம். அப்போ -2 கொண்டு வந்து போடுங்க. எக்ஸுக்கு -2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன 4, 12 அப்ப நெகட்டிவ்ல வரும். இப்போ நெகட்டிவ்ல வந்தா என்னது? கான்கேவ் டவுன். கான்கேவ் டவுன். ஓகே, சரி, கான்கேவ் டவுன்வர்டு வந்துச்சு. இப்போ இந்த இன்டர்வலுக்கு நடுவில் நம்ம எக்ஸுக்கு 0 போடலாமா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் 0 இருக்கு. அந்த 0 கொண்டு இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். அப்போ பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? கான்கேவ் அப், கான்கேவ் அப்வர்ட். இது ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸுக்கு 2 போடலாம். எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா இங்க 4 அப்ப நெகட்டிவ்ல வரும். கான்கேவ் டவுன், டவுன்வர்ட். ஸோ அவங்க கேட்டாங்க எந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப் டவுன் கேட்டாங்க. ஸோ இந்த இன்டர்வல்ல கான்கேவ் டவுன், இந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப், இந்த இன்டர்வல் கான்கேவ் டவுன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதை தான் நம்ம போனதுல கான்கேவ்லேயே கண்டுபிடிச்சோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இதுல கண்டுபிடிச்சது நம்மளுக்கு x is equal to +or-1/√3 வந்தது. கான்கேவ்ல கண்டுபிடிச்சதுலயே, கான்கேவிட்டி டெஸ்ட்ல கண்டுபிடிச்சதையே எடுத்துங்க எக்ஸ் போதும். ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா f of x எடுத்துக்கணும். கொடுத்துருக்க f of x என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நேரம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 + 2x² - x⁴ இதுல தான் கொண்டு போய் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்னன்னா x is equal to 1/√3 அப்படின்றத கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும்? 2 + 2 × 1/√3 போட்டா 1/3, 1/√3⁴ போட்டீங்கன்னா 1/9. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23/9 வரும். அப்போ ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 1/√3, 23/9. அப்போ அடுத்தது வந்து -1/√3 எடுத்துக்கணும். x is equal to -1/√3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா f of -1/√3 is equal to இதுல கொண்டு வந்து நேரா போட்டீங்கன்னா 2 + 2 × -1/√3 whole square. ஆக்சுவலா ஹோல் ஸ்கொயர் போட்டுறோம். இது -1/√3 the whole power 4. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 + 2 × 1/3 -1/4 1/9 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு என்னன்னா அதே 23/9 தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் மைனஸ் வந்தாலும் சரி பவர் ஈவன் நம்பர் தானே. அப்போ நம்மளுக்கு வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்? பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன வரும்னா 1/3, 1/√3, 23/9. And another point of inflection -1/√3, 23/9. So இது ரெண்டுமே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சம். காரணம் என்னன்னா இந்த ஒரு சம்லயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்டாங்க. அதனாலதான் நம்மளுக்கு வந்து பெரிய கொஸ்டின், பிக் கொஸ்டின் கேட்கறாங்க. சம்டைம் 16 மார்க்ல கேட்பாங்க. இந்த வாட்டி கேட்டது வந்து 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே கேட்கறாங்க. இன்டர்வல் ஆன் இன்க்ரீசிங் டிக்ரீசிங், மேக்ஸிமா மினிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லி எல்லாமே கேட்கறாங்க. ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் தான். பட் எந்த சம்மு கேட்டாலும் எந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இதே மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ இந்த மாடல்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்டான சம்ஸ் இருக்கா, எந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நான் எடுத்து காட்டுறேன். அது எப்படி சிமிலரா இருந்தா யூ கேன் ட்ரை யுவர் செல்ஃப். இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிவர்சிட்டியில 2 முறையுமே கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மேலும் கேட்டிருக்காங்க, நவம்பர் டிசம்பர்லையும் கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் 16 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சம் தான். யூனிவர்சிட்டியில 2 முறையும் கேட்டிருக்காங்க. ஒரே கொஸ்டினாவே படிச்சுட்டு போயிருந்தீங்க, இது வந்திருந்ததுன்னா ஒரே கொஸ்டின்லேயே முடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்மும் பாத்தீங்கன்னா போன சம்ம ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா போட முடியும். இந்த சம் நான் போடணும் அவசியமே கிடையாது. போன சம்ல கேட்ட மாதிரியே தான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க. போன சம்ல கேட்ட மாதிரி தான் மேக்ஸிமா மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி,
இல்லை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, கான்கேவிட்டி டெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க, இன்ஃப்ளெக்ஷன் கேட்டு போன சம்ல என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே திருப்பியும் கேட்டிருக்காங்க. அதனால இந்த சம் நீங்களே போடலாம். ஸோ சப்போஸ் டவுட் இருந்தால் இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல எந்த பேஜ் நம்பர்ல இருக்குன்னா பேஜ் நம்பர் 1.114 இருக்கு. ஸோ போன சம் நான் வீடியோவில் போட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்மை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அப்படி இல்லை இந்த பேஜ் நம்பர்லேயே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சம்மை நீங்களே செல்ஃபாக போடலாம். இது தவிர வேற ஏதாவது ரீசெண்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணி காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் 2020 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சம்மும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாடல் சம் தான், வேற டிஃபரெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த சம்மும் நீங்க போன சம் ரெஃபர் பண்ண மாதிரி போட்டீங்கன்னா ஷோர் ஆன்சர் கிடைச்சிடும். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம், இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக் கொஸ்டின் தான். இந்த சம்மும் போன சம் மாதிரியே ரெஃபர் பண்ணி போட்டீங்கன்னா உங்களால ஷோர் ஆன்சர் கிடைச்சிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வேற ஏதாவது ரீசெண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கா, நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த சம்ம பாத்தீங்கன்னா ரீசெண்டா கேட்டதுதான், லாஸ்ட் மந்த் இப்போ ஜஸ்ட் கேட்டாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி கேட்ட சம் தான் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி இன்டர்வல் on which the function f of x is equal to x power 4 2x square plus 3 is increasing decreasing. Also find local maxima, local minima, intervals on concavity, point of எல்லாமே அதே தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் 12 மார்க்ல கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த டாபிக் ரிலேட்டட் சம் ஷோரா வரும். இந்த ஒரு சம் நான் நடந்ததை பார்த்துட்டீங்கன்னாவே அதே மெத்தட் எல்லாமே அப்ளை பண்ண உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸாம்ல இந்த 2 டாபிக் பேஸ் பண்ணி சம் வரும். இந்த மாதிரி ரிலேட்டடா இருந்தா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க, உங்களால கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பை. ஃபார் நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், பை. தேங்க்யூ.